இப்படி கசப்பு இருந்திருந்தால் நாங்கள் கூட்டணியிலிருந்து அப்போதே வெளியேறியிருப்போம். தேர்தல் அரசியலில், கூட்டணி அரசியலில் பேரம் பேசுகிற போது இப்படிப்பட்ட இழுபறி நிலைமையில் எல்லோருக்கும் வரும். விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல, திமுகவோடு மதிமுக முரண்பட்ட நிலையும் சரி, பாமக முரண்பட்ட நிலையும் சரி, அதிமுகவோடு மற்ற அரசியல் கட்சிகள் முரண்பட்டு கொண்ட நிலையிலும் சரி, இப்படி இழுபறி தொகுதி வழங்குவதிலே பெறுவதிலே ஏற்பட்ட இழுபறி நிலைமை எல்லோருக்கும் இருந்திருக்கிறது. அப்படித்தான் இதை நாங்கள் பார்த்து கொண்டோமே தவிர எங்களை அவர்கள் மிகவும் குறைத்து மதிப்பிட்டு விட்டார்கள் அல்லது எங்களை அழுத்த நினைக்கிறார்கள் என்று நாங்கள் அதை கருதவில்லை. இந்த இழுபறி நிலைமைகளில் வெற்றி பெறுவது தான் ஒரு கட்சிக்குரிய வலிமையாக அது வெளிப்படும். ஆகவே ஒன்றை இரண்டாக்கியது அந்த நேரத்தில் எங்களுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நாங்கள் கருதினோம். இல்லை, 2011 தேர்தல், 2014 நாடாளுமன்ற தேர்தல், இந்த இரண்டிலுமே திமுகவினுடைய முக்கியமான முடிவுகள் திமுகவின் பொருளாளர் மு க ஸ்டாலின் அவர்களின் முடிவுகளாக இருந்தன என்பதை எல்லோரும் அறிவார்கள். ஆனால் அவர் தலைவரை கலந்து பேசாமல் அப்படி முடிவெடுப்பதாக எனக்கு தெரியவில்லை. இளவரசனுடைய உற்றார் உறவினர்கள் அவருடைய நினைவிடத்திலே சென்று அஞ்சலி செலுத்துவதற்காக அனுமதி கோரி விண்ணப்பம் செய்கிறார்கள். அதை காவல்துறை அனுமதித்திருக்கலாம். ஆனால் 144 தடை ஆணை போட்டு அதை ஒரு பதற்றமான நிலைமைக்கு தள்ளிவிட்டார்கள். அதற்கு இடையிலே இளவரசனுடைய தந்தை உயர்நீதிமன்றத்திலே தொடுத்த வழக்கில் வந்த தீர்ப்பு நமக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திவிட்டது. எங்கள் உறவினர்கள், நண்பர்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும், 144 தடை உத்தரவை விலக்க வேண்டும் என்று ரிட் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். ஆனால் நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்னவாக இருந்தது என்றால், பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வில் நாட் பி அலவுட் என்று ஸ்பெசிஃபிக்காக, குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் போகக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது என்று அந்த தீர்ப்பை வழங்கிவிட்டார்கள். இந்த நீதிமன்ற தீர்ப்பும் கூட ஜனநாயக விரோதமானதுதான். தமிழ் தேசியம், தமிழ் தேசிய சக்திகள் இதற்கு என்ன வரையறை வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இப்போது எங்கள் மீது அவர்கள் வைக்கிற ஒரே குற்றம், குறை, திமுக கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றோம் என்பதுதான். 2009 நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக கூட்டணியை விட்டு வெளியே வாங்க, அதிமுக கூட்டணியில் சேரலாம் அப்படின்னு என்கிட்ட நெடுமாறன் ஐயா உட்பட மருத்துவர் ராமதாஸ் எல்லாரும் சேர்ந்து, அண்ணா வைகோ எல்லாமே சேர்ந்து என்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் ஈழத்தமிழர்களுக்கு திமுக துரோகம் அளிச்சிருச்சு. இப்போ எனக்கு அதில் என்னால் கன்வின்ஸ் ஆக முடியல. எப்படி கன்வின்ஸ் ஆகணும்னா, அதிமுக துரோகம் சரியாங்கிறது தான். குறிப்பாக இதை வெளிப்படையாகவும் நான் சொன்னேன். விடுதலை சிறுத்தைகளும் மதிமுகவும் பாமகவும் தான் வெளிப்படையாக விடுதலை புலிகளை ஆதரிக்கிற கட்சிகள், தமிழ் ஈழத்தை ஆதரிக்கிற கட்சிகள். நாம் கூட்டணி சேருவோம், தோற்றா கூட பரவாயில்ல, நமக்கு தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாம் ஆதரவு தெரிவிக்கட்டும். ஆனால் இதுக்கு அவங்க யாரும் தயாராக இல்லை. அப்போ அவங்களுடைய ஒரே நோக்கம் அதிமுக கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டும், திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்க நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் திமுக கூட்டணியில் இணைஞ்சதை ஒரு பெரிய குற்றமாக சொல்கிறாங்க. தேர்தல் அரசியலில் ஒவ்வொருத்தரும் சர்வைவல்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். இல்லைன்னா எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம ஓரங்கட்டப்படுவோம். அப்படிங்கும்போது நாங்கள் அதிமுக கூட்டணின்னு இடம் இல்லை, தனி அணியையும் கட்டுவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நான் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக எப்படி ஒரு தேர்தல் முடிவை நாம் எடுக்க முடியும், கூட்டணி முடிவை?